தலைமை நேயர்களே வணக்கம். விஜிலன்ஸ் டைரக்டரா முன்னாள் சிட்டி கமிஷனரா இருந்த அருணை போட்டாங்க. ஊழல்வாதி எப்படி போட்டீங்க? தாவேக விஜய் அவர் எப்படி திமுகவினுடைய ஆளு, அவர் செல்வ பெருந்தகையோட ஆளு, அவர் திருமாவளவனோட ஆளு, அவரை கொண்டு ஊழல் பண்ணவர், கட்ட பஞ்சாயத்து பேசியவர், அவரை கொண்டு நீங்க இன்னைக்கு விஜிலன்ஸ் டைரக்டரா போட்டீங்க. அவர் எப்படி நேரு மேல வழக்கு போடுவாரு, எப்படி திமுக அமைச்சர் செய்த ஊழல் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்ட்டு அவரு போட்ட நாள் முதலா நேற்று காலையில வரைக்கும் எல்லாம் குயமுறை கத்திட்டு இருந்தாங்க. டெல்லி நம்முடைய சென்னை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் 2 பேர் சொல்லிருக்கிறாங்க. அந்த விஜிலன்ஸ் யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்தவங்களோட 2 பேரை மாண்புமிகு நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. அது யாருக்கு பொந்துச்சோ இல்லையோ, ஆனா நேற்று நம்ம முன்னாள் அமைச்சர் கே நேரு மீது எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் சீசர் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் தான் அப்படின்றத நம்முடைய தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இயக்குனர் அருண் ஐபிஎஸ் நேரு மேல கேச போட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டார். இப்ப என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஷாக், அண்ணா அறிவாலயம் எடுத்துக்கலாம். என்னடா இது, இந்த அருணை நம்ம தான் வச்சிருந்தோம், அவரை வச்சு சவுசங்கர் கூட்டெல்லாம் சிக்கல் பண்ணோம், அவர்கிட்ட சொல்லி சவுசங்கர் மேல பல வழக்குகளை போட்டோம், குண்டு சட்டத்தில் போட்டோம், சவுசங்கர் அம்மா சாகிறதுக்கு நம்ம ஒரு காரணமா இருந்தோம். என்ன இன்னைக்கு திடீர்னு அருணை அங்க உட்கார வச்சு நம்மளை தப்பிச்சோன்னு நினைச்சோம். கடைசியில அருண் கையாலே நமக்கு ஆப்பு வச்சுட்டாரே விஜய் அப்படின்ட்டு இன்னைக்கு திமுகவினுடைய பிரபல தலைகள்லாம் இன்னைக்கு அப்படியே மொழிபிரிக்கு போய் நிற்கிறாங்க. உப்பு தள்ளாம தண்ணி குடிச்சாலும் இல்லைங்களா, அதான் கதை. நேரு மேல வழக்கு போட்டதுக்கே இன்னும் இந்த அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. என்ன பண்ண, முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்கு வரப்போகுது. இப்ப 23 வரைக்கும் நீதிமன்றம் பொறுத்துறவு கொடுக்க நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு இருக்கிறாங்க. இப்ப வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. 23 அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு இடி அமலாக்கத்துறை விசாரணை வரப்போகுது. அநேகமா இன்னும் ஓரிரு மாதங்கள்ல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், திருச்சியில நாங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாச்சி நேரு விரைவில் சிறைக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் என்போர்ஸ்மெண்ட் இடி விசாரணைக்கு போய் அவர் கைது பண்ணி சிறைக்கு போனாலே அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர்த்துக்கு தூக்கமே இருக்காது தலைவா, தூக்கமே போச்சு. இந்த அருணுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த ஐபிஎஸ்க்கு என்னென்ன சலுகை செஞ்சோம், என்னென்ன நம்ம உதவி செஞ்சோம், நமக்கு இப்படி பண்ணிட்டாரே அருணே அப்படின்ட்டு அண்ணா அறிவாலயம் அன்னைக்கு புலம்பிட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னபடி சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு இடமில்லாதவர்னு நிரூபித்த அருண் ஐபிஎஸ்க்கு நன்றி. இது மட்டும் போதாது அருண் அவர்களே, இன்னும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணமும் கோரிக்கையாகும். ஏன் நீங்க உங்களை அந்த இடத்துல உட்கார வச்ச தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தின் நோக்கமும் அதுதான் என்பதை அருண் ஐபிஎஸ் புரிந்து தெளிவாக நடந்து கொண்டால் நல்லது. வணக்கம்.